Hello friends and family, welcome back to my channel Pico Colors of India. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம சம்மருக்கு ஜூஸ் னு குடிப்போம். சம்மருக்கு ஜூஸ் அரேஞ்ச் பண்ணலாமா? இந்த வீடியோல பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ என்கிட்ட பியூட்டி பிளெண்டரோட பாக்ஸ் இருக்கு. உங்ககிட்ட பியூட்டி பிளெண்டர் பாக்ஸ் இல்லைன்னா நீங்க வாட்டர் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ற மாதிரி நீங்க பீஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் ஒரு நைஃப் எடுத்துக்கினேன். அதுவும் ஸ்பாஞ்சில் சொல்லி வச்சுக்கினா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு கேண்டில் ஃபயர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸ் எல்லாம் கேண்டிலில் லைட்டாக மெல்ட் பண்ணிக்கின்னு நம்ம போக் பண்ணி வச்ச நைஃப்பில் நல்லா ப்ரெஷரோட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த சைடு எட்ஜ் கட் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு கிளாஸ் ஷேப்பில் வரும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா பீசஸ்க்கும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு போர்ட் சப்போர்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் போர்டு எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்தாலும் கேண்டில் வேக்ஸில் டிப் பண்ணி அந்த சப்போர்ட்க்கு வச்சிருந்தல ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் மேட் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கினேன். மேட் ஸ்டிக் எடுத்துக்கின்னு அந்த ஃபயர் பால்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி 4 ஸ்டிக். இப்போ நான் ஒரு கப்பில் ரெசின் எடுத்துக்கினேன். இப்போ 2 பிளாஸ்டிக் கப்ஸில் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிட்ட பெனுக்கு நான் ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பேரில் ப்ளூ கலர் போட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் பேரில் ஒயிட் கலர் பிளெயின் ரெசின் போட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஃப்ரூட் பீட்ஸ் எடுத்துக்கணும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் ஷேப்பில் எது இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம போட்டு முடிச்சிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச மேட் ஸ்டிக் வச்சுக்கின்னு நம்ம ஸ்ட்ரா மாதிரி எஃபெக்ட் தந்துக்கலாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம 4 ஸ்ட்ராஸ் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஜூஸ்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இப்போ நான் சைடில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹேரிங்ஸ் ஊக்கு மாதிரிக்குன்னா ஆயிடுச்சு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.